ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரமோ 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹவுஸ்மேட்ஸ் வந்து யாரை வந்து டார்கெட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இதில் வந்து சீக்கிரம் டார்கெட் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளாக டென்ஷன் ஆக்க முடியும்னா அது வந்து கானா வினோத்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கானா வினோத் வந்து தேவையில்லாமல் வார்த்தை விட்டுருவார். அவருக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எங்கே இடம் பொருள் ஏவல் பார்த்தே பேச மாட்டார். ஸோ வாட்டர் மேனை போய் நோண்டிகிட்டே இருக்கார். ஸோ தேவையில்லாமல் அவர் வந்து வாட்டர் மேன் டென்ஷன் ஆகிட்டு அவர் ஒரு சில வார்த்தை பேச ஆரம்பிச்சிடுறாரு. உடனே இவரும் டென்ஷன் ஆகிட்டு அவர் கூட பேசுகிறாரு. இதால் வந்து வாட்டர்மேனுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லை இப்போதைக்கு. இவருக்கு தான் லாஸ். ஏன்னா இருக்கிற இன்னும் ஒரு 2 வாரம் தான். ஒழுங்கா இருந்துட்டு போயிடலாம். பட் ஆனால் தேவையில்லாத லூஸ் டாக் வராரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்பயே 40 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஹர்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டைரெக்ட்டா ஹர்ட் ஆகும் ஒரு மனுஷனுக்கு எமோஷ்னலா பார்த்தீங்கன்னா. ஸோ இத அங்கேருந்து பார்த்த நம்ம திவ்யா வந்து இங்க வந்து சபரி, விக்ரம், அரோராட்ட சொல்றாங்க. உடனே "ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னோனே" உடனே சபரி சொல்றாரு. "அவர் 2 நாளாவே அவர் ஆள் வந்து மைண்ட் செட்டே மாறிடுச்சு அவரு. ஒரு மாரி இருக்காரு. எக்ஸ்ட்ரீம் போயிட்டாருன்ற மாரி சொல்றாங்க." உடனே அரோரா சொல்றாங்க, "ஆமாமா. என்னவோ அவர் வீடு மாரி பண்ணிட்டுருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து விக்ரமுமே பேசுகிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் கூப்பிட்டு தனியாக பேசியிருப்பார். கானா வினோத் இப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் வாயை விடாமல் இருங்க தயவுசெய்து நீங்கள் வாட்டர் மேலன்ட்ட. இல்லை ஜாலியாக தான் பேசுகிறேன். நீங்கள் ஜாலியாக பேசுறது வந்து ஜாலியாக இல்லை அது வேறு மாதிரி போகுது. அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன்ட்டு விக்ரம் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. வினோத் கேட்பாரா என்னன்னு தெரியல. இங்கே இவங்க பேசி முடிச்ச அப்புறம் அங்கேருந்து திவ்யா கொளுத்தி போட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து சபரி சொல்கிறது, இதை போகிறாங்களே இவங்க இவங்க மட்டும் என்னவா இவங்களும் எல்லாரையும் யார் சொன்னதும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்க நினச்சது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்ட்டாங்க. அது எல்லாம் சிரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேருமே உத்தமர்கள் மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. திவ்யா வந்து கிளவரா இருக்காங்க இந்த விஷயத்துல. எல்லார்ட்டயும் வந்தவங்க கிட்ட போய் உட்காந்து என்ன வெளிய என்ன நடக்குதுன்ற வந்து இன்புட்ட வாங்கிட்டாங்க இப்ப. இப்ப வியன்னாக்குள்ள ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாருன்னு சொல்ல கேட்கும்போது, வினோத் தான் அவரோட லீடிங்ல இருக்கிற மாரி அவங்களுக்கு வந்து புரிஞ்சது. ஸோ, நமக்கு வந்து வினோத் தான் வந்து போட்டியா வருவாருன்னு தெரிஞ்சுட்ட திவ்யா, அவர எப்படிலாம் டேமேஜ் பண்ணலாம்? அவரு எங்கேயாவது சின்ன இடத்துல வாய் விடுறாரா? எங்கேயாவது தப்பு பண்றாரான்னு சொல்லிட்டு அத போய் எல்லார்ட்டயும் சொல்லிட்டு, மத்தவங்க கிட்ட ஸ்பாயில் பண்றாங்க. ஸோ இந்த வேலைய தான் இப்ப திவ்யா பார்த்துட்டுருக்காங்க. ஏற்கனவே அரோரா அந்த வேலை பார்த்துருந்தாங்க. இப்ப திவ்யா வந்து ஓவரா பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் மக்களே! கானா வினோத் எப்படி தாக்கு பிடிக்க போறாருன்னு தெரியல இவங்ககிட்டலாம். மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.